Hello friends, welcome to Inidinidhu channel. இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதே கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான வெண்டைக்காய் மசாலா. வெண்டைக்காயை நம்ம நார்மலாக பண்ணியிருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கிராஸாக வச்சு கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மசாலாவும் இதில் நல்லா கோட் ஆகும். அதே சமயத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த 2 நுனியும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிராஸாக வச்சு கட் பண்ணணும். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி எடுத்துட்டு 2 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை இல்லாட்டி வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது பொன்னிறமாக நல்லா வறுக்க போகிறோம். இந்த ஸ்டேஜுக்கு வந்தவுடனே இதில் ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இந்த வேர்க்கடலை சேர்ந்தவுடனே இதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதை எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இது வேர்க்கடலை சேர்த்துருக்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி தான் கிடைக்கும். இப்போ அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ இன்னொரு வடைச்சட்டி எடுத்துட்டு இதில் 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ண வெண்டைக்காயை இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த வறுக்கிறதுலையே நம்மளுக்கு பாதி வெண்டைக்காய் நல்லா வெந்துடும். ஒரு 75% நல்லா இதிலேயே வெந்துடும். அந்த அளவுக்கு நல்லா வெண்டைக்காயை வதக்கிக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா வெண்டைக்காயில் நல்லா உப்பு சேர்ந்துக்கும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா 75% நல்லா வெந்துருச்சு. அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இது அப்படியே இந்த சூட்டுலேயே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா நல்லா வெண்டைக்காயில் கோட் ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாக ஒரு வெண்டைக்காய் பொரியல் இன்றைக்கி தயாராகிடுச்சு. இந்த மசாலாவை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு.
பாருங்கள், நல்ல வெண்டைக்காய் வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம். இது சாம்பார் சாதத்துக்கு இல்லை ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இது பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் மசாலா இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து பிளேட் பண்ணிடலாம். சூடான வெண்டைக்காய் மசாலா ரெடி. இந்த பொங்கலுக்கு நீங்கள் வெண்டைக்காய் மசாலா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ். இனிது சேனலை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.